நம்ம மத்தியில் பாஸ்டர் சத்யநாதன் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ கம்யூனியன் சர்வீஸில் நடத்தி ஜெபம் நடத்திட்டு அப்புறம் கம்யூனியன் சர்வீஸ்க்கு போங்க. வாங்க, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி வாங்க. சிஸ்டர் வாங்க. நாம் யாவரும் எழுதி நிற்கலாமா? ஜீசஸ். ஆண்டவராக இயேசு சொன்னார், மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. இந்த கல் இயேசு கிறிஸ்து. அவரே அதை தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் கட்டப்பட்ட சபை ஒரு நாளும் அது விழுந்து போவதில்லை. சத்துரு அதை தொட முடியாது. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. அந்த சபை நீங்களும் நானும் தான். பெரிய பெரிய ஆலயம்ல நீங்களே கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர். வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அது தகர்க்குமே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் ஜெயிக்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தமது இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவரும் ஒருவருக்கும் அடிமைகள் அல்ல. ஒரு நாளும் ஒரு பொழுதும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எந்த மனுஷருக்கு முன்பதாக அவமானப்பட கர்த்தர் விடவே மாட்டார். அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவர் எல்லா அவமானங்களையும் நமக்காக சுமந்திருக்கிறார். இன்றைக்கி எந்த நிலைமையில் ஆண்டவரே நான் கூனி குறுகி போய் அமர்ந்திருக்கிறேன், என்னால் செயல்பட முடியல, என்னுடைய பாடுகளும் என்னுடைய கஷ்டங்களும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வேதனைகளையும் நீங்கள் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு நான் இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன். நீ பூமியில் உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் நமக்காக ஜீவனையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஊரபல ஷஹதாரஹத பூதலஹாத்த குலுரபா ஊரஹூதலஹ ஷிக்கரஹாத்தலலி பதுகதல பாத்தனே கலபா. தேவ பிள்ளையே, உங்கள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிகிறதுக்கு முன்னே என் ஆண்டவருடைய இருதயத்தில் ரத்தம் வடியும். ஏனென்றால் உங்களை கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்த கண்மலை அவர். அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார், அவர் துக்கங்களை சுமந்தார், அவர் நோய்களை சுமந்தார். அவர் நம்ம விட்டு கொடுக்கறதுக்காக அல்ல. பிசாசு கையிலையோ, மனுஷன் கையிலையோ, வியாதி கையிலையோ, வறுமை கையிலையோ, தரித்திரத்தின் கையிலையோ, கடனுடைய பாரத்திலேயோ நம்மளை விட்டு விடுவதற்காக கர்த்தர் நம்ம மீட்டெடுக்கலை. அவர் நம்ம மீட்டெடுத்ததில் அவர் ஒரு பெரிய சந்தோஷம். அவரை போல் ஆகும்படி, அவருடைய சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படியே நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு எனக்காக உங்களுக்காக மரித்தார். இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம் கரங்களில் ஏந்தி இருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற அந்த தியாகத்தோடு அர்ப்பணிப்போடும் உணர்வோடு கூட நாம் இந்த பந்தியிலே பங்கெடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் உட்காருவோம், எல்லாம் அமருங்கள். உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிக சந்தோஷம்.
ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென். அது கிறிஸ்துவின் குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்கள் மூடி ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்கள் அனைவரையும் ஒன்று கூடி இந்த இடத்துல ஆராதிக்க நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். துவக்க முதல் முடிவு வர பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ததுக்காக நன்றி. உம்முடைய ஆணி துளைக்கப்பட்ட கரம் இந்த நாளில் எங்கள் மீது வந்து அமர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் எந்நாளும் ஆண்டவர் உம்மோடு கூட இருக்க, உம்மோடு நடைபோட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.